இந்த நீயா நானால ஒருத்தர் கேட்டிருந்தாரு. என்ன நாய்கள் அங்கங்கே கழிவுகள் போகுது, அதை தொடுறனால, அதை க்ளீன் பண்ணுறனால தூய்மை பணியாளர்களுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆயிடுது, நோய் தொற்று வருதுன்னு. கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கும், கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க. இப்போது அந்த அவர்கிட்ட நான் கேட்குறேன், நீங்கள் இப்போன்னு இல்லை, கொரோனா காலத்துலேருந்தே கொரோனா வந்ததுலேருந்து அதுக்கு முன்னாடியிலேருந்து இப்போ தானேங்க டாய்லெட்டு, வெஸ்டர்ன் டாய்லெட்டு, இந்தியன் டாய்லெட்டு என்னென்னமோ வந்தது. இதுக்கு முன்னாடி அந்த காலத்துலலாம் எல்லோரும் எங்கே போனேன் கேட்குறேன்? வெட்ட வெளியில் தானே போனீங்க. சரி, அதுக்கப்புறம் எல்லாம் டாய்லெட்டு இதெல்லாம் வந்துடுச்சு. ஓகே, இப்போ வீட்டுக்குள்ளே போகிறீங்க. 2 டாய்லெட்டு, 1 பாத்ரூம் போகிறது, கொரோனா காலத்தில் எச்சி துப்புறது, சளி வந்தால் துப்புறது எல்லாம் அந்த டாய்லெட்டில் அந்த வாஷ் பேஷனில் தானே போடுறீங்க. அது எல்லாம் எங்கே போகுதுன்னு நினைக்கிறீங்க? பூமிக்கு அடியில் பாதாளத்துக்குள்ளேயா போயிடுது? இல்லையே, ட்ரைனேஜ் வடிகாலில் தானே போகுது. அதை க்ளீன் பண்ணுறதுலாம் யார்? நம்ம கீழ்த்தட்டு மக்கள். நீங்கள் சொல்கிறீங்கள்ல, கீழ்த்தட்டு மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு தான் நோய் தொற்று வருதுன்னு. அவங்க தான் பண்ணாங்க, புரியுதா? அப்போ உங்களோட எச்சம், உங்களோட டாய்லெட்டு, நீங்கள் பண்ணுற ஷிட்டு, யூரின் இதெல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகுது. நாய்களோட ஷிட்டு தான் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுதா? என்னையா பேசுகிறீங்க? ஏதாவது பேசணும்னு பேசக்கூடாது. ஏதோ கோபி தான் ஏதோ சம்பளத்துக்கு ஸ்கிரிப்டை பார்த்து ஏதோ கூப்பிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்காருன்னா, நீங்களும் எதுக்கு கத்துறீங்க? எல்லாம் படித்தவங்க தான். இப்போ அங்கே உள்ள எத்தனை பேர் வீட்டில் நாட்டு நாய் வளர்க்குறீங்க சொல்லுங்கள்? எல்லாரையும் எடுத்து வளர்த்துக்குங்கன்னு சொல்கிறீங்கல்ல, எத்தனை பேர் வீட்டில் நாட்டு நாய் எடுத்து வளர்க்குறீங்க? அந்த காலத்தில் என்ன நாய்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ரீட் டாக்ஸ்லாம் கிடையாது. இந்த புசுன்னு முடிவுல சிட்ஸு, ஜெர்மன் ஷெப்பர்டு, லேபு இந்த மாதிரி எதுவுமே பெருசாக கிடையாதுங்க. அப்போ எல்லாம் நாய் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா, வீட்டுக்கு ஒரு செல்லப்பிராணி, அதாவது டொமஸ்டிக் அனிமல், வீட்டு விலங்கு நாய், அதை வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ரோட்டில் குட்டி போட்டிருக்கோம், அதில் அழகாக இருக்கிறத ஆளுக்கு ஒன்று தூக்கிட்டு போய் வளர்ப்பாங்க. அவங்கவுங்க வீட்டில் ஒன்று இருக்கும், தெருவில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது. அப்படி இருந்தப்போ அவ்வளோ நாய் இருந்ததுன்னு எஸ்பி சேகர் இதில் சொல்கிறாரு. 40 வருஷத்துக்கு முன்னாடியே நாய் துரத்தும் அப்படின்ட்டு. அப்போல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியலை. இப்போ ப்ரீடர்ஸில் இன்னும் டிசைனாக டாக்ஸ் கொண்டு வராங்க. ஃபாரின் ப்ரீட்ஸ் எவ்வளோ இருக்குது, பொம்மை மாதிரி பெருசாக ஹைட்டாக முடி நிறையா வச்சுக்கிட்டு என்னென்னமோ இருக்குது. அதெல்லாம் லட்சக்கணக்கில் காசு கொடுத்து வாங்கி வீட்டில் அழகுக்கு வளர்க்குறது. தெரு நாய்கள், அந்த நாட்டு நாய்களை வளர்க்காமல் விட்டுட்டோம். இப்போ அது ரோட்டில் தெரியுது. ரோட்டில் இருக்கிறனால அது தெருவில் வாழ்கிறனால அது தெரு நாயின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக அதுகளுக்கு தான் நம்ம வாழ்க்கை கொடுக்கணும், அதுகளை தான் நம்ம பார்த்துக்கணும். நீங்கள் காசு கொடுத்து லட்சக்கணக்கில் வாங்கி அதுகளை பராமரிக்கிறதுக்குன்னு இந்த பெட் கிளினிக்கு, அந்த பெட் ஷாப்பில் எல்லாம் அவங்களுக்கு கார்ப்பரேட்டுக்கு நீங்கள் வழிவகுத்துக்கிட்டு அவங்கள வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்கீங்க. கிறுக்குத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாய்கள் சோறு போட்டால் பெருகுதுங்கிறது இதெல்லாம் ரொம்ப நான்சென்ஸாக இருக்குது. கேட்குறேன், நாய் கழிவுகளால் தான் வருதான். இவங்க கழிவுகளில் அந்த பாதாளத்துலையா போகுது? அதுவும் ட்ரைனேஜ் வடிகாலில் தான் போகுது. ஒரு மனுஷன் தான் எடுக்கிறான். இத்தனை வருஷமாக மனுஷன் தான் எடுத்தாங்க, இப்போ தான் மிஷினு. அப்போ ஐயையோ, நம்ம இந்த மாதிரி ஷிட் போகிறோமே, நம்ம கழிவுகள் எல்லாம் மக்கள்லாம் இது பண்ணும்போது செய்யும்போது அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிருமே, நம்ம போகாமல் அடக்கிக்கிட்டீங்களே. என்னையா பேசுகிறீங்க? நல்ல வாயில் வருது, ஏதோ பேசணுமேனு பெரிய அறிவாளி புத்திசாலியாக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு சில தற்குறிகள் பேசிச்சு. இந்த லட்சத்தில் இங்கிட்டு பேசினவங்கள நாய் எப்படி பேசுன்னு கேட்டால் அது நாயோட பாஷை என்னவோ அதை தான் அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதை பெருசாக என்னமோ கிண்டலாக ஒரு கேலியாக அது ஒரு பெருசாக ட்ரோல் பண்ணிக்கிட்டு தெரியுது சரி சில தற்குறி முண்டங்கள். இப்போ என்ன பண்ணுறது? அவ்வளோதான் அவங்களுக்கு தெரிஞ்ச அறிவு.